சார் எனக்கு மாட்டாயிட்டேன். அப்படியா? ஆமா. உன்னெல்லாம் சுத்தி வாங்க. இப்ப நல்ல மார்க் எடுத்துட்டேன். வெரி குட் அச்சலம். உன்னெல்லாம் ஸ்கூல் போக பிடிக்கமா? இப்பதான் நீ அம்மா தெரியுமே. அதனால நான் ஜாலியா ஸ்கூல் போறேமா. நல்ல பிடிக்கமா? யாரு பேசுன? ரோகிணியும் மனோஜும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பாட்டிக்கு பிறந்த நாளுக்காண்டி எல்லாரும் வீடை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் பாட்டிக்கு நகை வாங்குறதுக்காண்டி நகை கடைக்கு போயிட்டாங்க. உடனேவும் மனோஜ் வந்துட்டு ரோகிணிக்கிட்ட முத்து எங்கே, முத்து வந்துட்டாங்களா, மீனா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ரோகிணிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயாவும் வந்து மனோஜ்கிட்ட எங்கடா போனாங்க 2 பேரும், இன்னும் வீட்டுக்கே வரக்கானோம், எனக்கு வேற பயமாக இருக்குது, ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே ஓயம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் மனோஜ் வந்து என்ன ரோகிணி, மீனா வந்துட்டாங்களா, முத்து எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் மனோஜ் சும்மா முத்துவை கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை ரோகிணி, முத்து வந்து அவங்க 2 பேரும் மட்டும் வேலை செய்யாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு ரோகிணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு மனோஜ். உடனேவும் அவங்க ஒரு வேலையாக வெளியில் போயிருக்கிறாங்க. நீ ஏன் இன்றைக்கி முத்துவையே கேட்டுக்கிட்டே இருக்கிற, அவங்கள பற்றியே பேசாத, நீ உனக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய்ய, இல்லை அப்படின்னா முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனேவும் மனோஜ் இல்லை அவங்க வரட்டும், அவங்க வரையும் பார்த்துட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் ரோகிணிக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் அவங்க வந்த உடனே நீ போகணுங்க, இல்லை அதுந்தண்டியே நான் வேலை செய்யலாட்டி அப்பா என்னைய சத்தம் போடுவாங்க, அதனால் நான் அவங்க வரந்தண்டியும் வேலை செய்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இருந்தாலும் மனோஜ் வாசலில் போய் பார்த்துக்கிறாங்க, எங்கே அவங்க வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திடீர்னுட்டு முத்துவும் மீனாவும் நகை விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம மனோஜை பார்த்துட்டு முத்து வந்து ஒரு முறைக்காங்க. முறைச்ச உடனேவும் மனோஜ் ரொம்ப பயந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா வந்து அச்சிச்சோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு போல் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கொஞ்சம் கமுக்கமாக உள்ளுக்க போயிடுறாங்க. ரோகிணி வந்து இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரவி வந்து முத்துவை கூப்பிட்டு, முத்து இங்கே வா, இந்த பலூனை ஊது, இந்த தோரணையெல்லாம் கட்டு, மேலே ஏறி கட்டணும் அப்படி சொல்லி பாட்டியோட பிறந்த நாளைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமேவும். அண்ணாமலை வந்துட்டு முத்துவை கூப்பிட்டு, எங்கே தான் போனேன், ஏன் இந்நேரம் வர்ற, பாட்டிக்கு பிறந்த நாள் வருதுல, பாட்டி வர்றாங்களாம், அதுங்களே நம்ம இந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து உடனேவும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மீனாவும் தோரணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேவும் இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இந்த நகை கவுரிங் ஆயிடுச்சே, இது என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேருமேவும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. பாட்டியும் வந்துடுறாங்க. வந்த உடனேவா எல்லோரும் உக்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசும்போல் நீ என்ன பண்ணுற அப்படி சொல்லி பாட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. கேட்டு முடித்த உடனேவும் என் பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட்டு, அவங்க பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட்டு வேணும்னு எல்லாருமே கேட்குறாங்க. கேட்டதுக்கு நான் எதுவுமே கிஃப்ட்டு கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி யார் வாங்கி தர்றாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஒன்றுவும் அப்படியா, அப்போ பாட்டிக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணியும் மனோஜும் வந்துட்டு பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட்டு என்னது அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்குறாங்க மனோஜுக்கிட்ட. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை நம்ம கிஃப்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது எதுக்கு வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் கொடுப்பாங்களா, அப்போ நம்ம மட்டும் கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இல்லை எனக்கு அந்த ஐடியாவே எதுவுமே கிடையாது, எது வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க.
உடனே விஜயா வந்துட்டு என்னம்மா ரோகிணி என்ன பண்ணுற அப்படிங்க. ஆண்டி இந்த மாதிரி நான் மனோஜ்கிட்ட சொன்னேன் பாட்டிக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் வந்துட்டு இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கிஃப்ட்டு வாங்கிலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து அவன் அப்படி தான்மா சொல்லுவான், பாட்டிக்கு பிடிச்சது இதுதான் அப்படி சொல்லிட்டு விஜயா ரோகிணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க போய் வாங்கிட்டு வர்றாங்க. உடனேவும் நம்ம மீனாவும் முத்துவும் நம்ம ஒரு கிஃப்ட்டு வாங்கலான்னு நினச்சோம், அதுவே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் முத்து நல்லதாக யோசித்து பாட்டிக்கு பிடிச்ச மாதிரியேவும் ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதில் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்டை அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க.